சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 3ஆம் திருமுறை பண் பஞ்சமம். திருத்தலம் திரு கணபதீச்சரம் என்ற திருச்செங்காட்டங்குடி. பைங்கோட்டு மலர்புன்னை பறவைகாள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே. செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய, செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய, வெங்காட்டுள் அனல் ஏந்தி விளையாடும் பெருமானே. நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. இந்த பாடலில் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் நோய் தந்தானே என்று குறிப்பிடுகிறார். அப்பர் பெருந்தகையினுடைய பாடலில் கூற்றாயினவாறு பாடலில் இந்த மாதிரி இருக்கும். திருஞான சம்பந்த பெருமான் செல்ல பிள்ளை, அவருக்கு எப்படி நோய்? நமச்சிவாய் வாழ். சிவசிவா சிவசிவா. அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போது சிவம்தான் எல்லாங்கிறத அறிந்திருக்கின்றோம். அப்போ சிவத்தை நாடணும். அப்போது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அதே நினைவு. இப்போ சிவத்திடம் எடுத்துரைக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது தான் பறவைகாள் என்று ஐயா குறிப்பிட்றாங்க. அப்போ அது என்ன நோய் என்ன? சிவனுடைய நினைப்பாகவே இருக்கிறோம், சிவத்தை அடையணும். இதுதான் அருளாளர்களுடைய வாழ்க்கை. எல்லாத்தையுமே பார்க்குறோம். நமச்சிவாய் அதில் தான் குறிப்பிட்றாங்க. சங்காட்டம் தவிர்த்தென்னை அப்படின்ட்டு. சங்காட்டம்னா இந்த உலக வாழ்க்கையைத்தான் சங்காட்டம் என்று எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். நமச்சிவாய் வாழ்க. ஆகையினால் இது போன்ற பாடல்களெல்லாம் நம்ம படித்தாலே அதனுடைய பொழிப்புரையை தகுந்த குருமார்கள் கொண்டு சிவபெருமான் உணர்த்துவார். அதுபோக இந்த பாடல் பஞ்சமம், தானனை முன்படைத்தான் பாடல் இதே மாதிரி தான் இருக்கும். ஆகையினால் இப்போது இதுக்கு இன்னொரு பேர் ஒருதலை. அதாவது இந்த ஒருதலை காதல் இதை வெளிப்படையாக சொல்கிறது. சிவன்கிட்ட வேண்டுகின்றோம். அப்போ இப்படியே போகும் பொழுது பெரும்பாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்கள், நம்ம அருளாளர்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் தேவாரம், திருவாசகம், அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அந்த ஊருடைய வல்லமையினை முதலில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா அது பூராமே அருள். இப்போ நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற பச்சை பசேல் என்று தெரிகிறதில்ல, நல்ல மலைப்பாங்கான உலகத்திலேயே சிறந்த தேசம் இந்தியா, பாரத தேசம், அதில் தமிழ் திருநாடு. அப்போது இது போன்ற பச்சை பசேல் என்ற, அதாவது இந்த பஞ்ச வர்ணம் என்ற வகையில் இந்த 5 வர்ணங்களிலுமே இந்த மாதிரி பெரும்பாலும் மற்ற நாடுகளெல்லாம் இருக்காது. பல நாடுகள்லாம் குளிர் பிரதேசங்களாக இருக்கும், வெப்ப பிரதேசங்களாக இருக்கும். அனைத்துமே பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருந்து அருள் வழங்கக்கூடிய இடம் பாரத தேசம். இந்த பச்சை பசேல் என்று நமக்கு கண்ணுக்கு தெரியலாம், இதெல்லாம் சிவன் அருள் தான். இதையெல்லாம் நம்ம நிறைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்தில் சிவபெருமான் உணர்த்துறார். இப்போ மயில் பார்க்குறோம். அந்த மயில் இறகுகளை பாருங்களேன். அதில் எவ்வளவு அழகாக அந்த அந்த வண்ணங்களை, எவ்வளவு பலவிதமான வண்ணங்கள், அந்த 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 எவ்வளவு அப்படியே கலைநுட்பம் மாதிரி இருக்கும். ஒரு ஓவியர் வரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள் இந்த மாதிரி பல வகைப்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட கற்பனை திறன் மற்றும் வளமை இவற்றையெல்லாம் சேர்த்து தான் நமக்கு நம்மளுடைய அருளாளர்கள்லாம் எல்லாமே சிவனுடைய அருள் தான். நமச்சிவாய வாழ்க. எத்தனையோ சமயங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது. சைவ சமயத்துக்கு தான் ஏகப்பட்ட பாடல்கள் வரலாறு வடிவிலும்
அன்பு மீதூர வந்து திருமுறை பாடல்கள், மற்ற அருளாளர்கள் அருளிய பாடல்கள், அறிவுக்கு சாஸ்திர நூல்கள், 14 சாஸ்திர நூல்களெல்லாம் படித்து பார்த்தோம்னாக்க எல்லாமே அதில் அறிவியல் எல்லாமே அதில் இருக்கிறது. நமச்சிவாய. ஆக அப்போ இதை வந்து தூது விடுறது, இந்த மாதிரி இருக்கேன், இது ஈசன்ட்ட சொல்லு. எப்படிப்பட்ட கற்பனை திறன் பாருங்கள். திருவாசகத்திலையும் நம்ம பார்க்கின்றோம். திருத்தோல் நோக்கம், குயில் பத்து, சிவ இதையெல்லாம் பார்த்து தான் இப்போது திரைப்படங்களில் இதுலேருந்து காப்பி அடித்தது தான். திரைப்பட பாடல் வரிகள்லாம் பார்க்குறேன். மேகத்தை தூது விட்டார் திசை மாறி போகும்னு, தாகமுள்ள மச்சானே தண்ணியை நான் தூது விட்டேன், இந்த மாதிரிலாம் வரிகள் இதிலேருந்து காப்பி அடித்தது தான். அதனால் நமக்கு வந்து இந்த பொக்கிஷங்கள், வைர குவியல்கள் இலக்கியத்தின் மூலமாக மிக அழகான பல விடயங்களை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த பாடலை சிந்திப்பதற்கு ஈசன் நேரம் ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்வோமாக. திருச்சிற்றம்பலம்.